இப்போ நம்ம காணொலியில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ சிலைகளுக்கு அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அஷ்டபந்தனம் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சுவாமி சிலைகளை பீடத்தில் உறுதியாக பொருந்துவதற்காக, அதாவது சிலை ஆடாமல் இருக்கணும், நம்ம வைக்கக்கூடிய சிலை ஆடாமல் உறுதியாக இருக்கணுங்கிறதுக்காக அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆகம விதி இருக்குது. கும்பாபிஷேகம் போகிறப்போ சிலையில் புதுப்பிக்கும் போதும் இந்த அஷ்டபந்தன மருந்து வைக்கிறாங்க. இதில் கொம்பரக்கு, சுக்கான் தூள், குங்கிலியம், கற்காவை, செம்பஞ்சு, சாதிலிங்கம், தேன்மெழுகு மற்றும் வெண்ணெய் பொருட்கள் இதெல்லாம் சேர்ந்ததை ஒரு அஷ்டபந்தனம் மருந்து அப்படிங்கிறோம். 8 மூலிகை பொருட்கள் சேர்ந்ததுனால அஷ்டபந்தனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் கால யாக வேள்வி முடிஞ்சு மகா தீபாராதனை நடக்குது. அதனை தொடர்ந்து கலசங்கள் யாகசாலையை விட்டு கும்பாபிஷேகம் செய்ய எடுத்து செல்லப்படுகிறது. பார்த்தீங்க அப்படின்னா 4 காலமும் உணர்ந்த தேவிக்கு 4ஆம் கால யாக வேள்வி எல்லாம் நிறைவடைந்து திருக்கலசங்கள் சிவாச்சாரிய பெருமக்கள் திருக்கலசங்களை தன்னுடைய தலையில் ஏந்தி எல்லாம் வல்ல உமையவள் மாகாளி அம்பிகை மற்றும் பரிவார தெய்வங்களை கலசத்தின் வாயிலாக கொண்டு செல்லும் நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் நண்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே என்பதைப் போல கேட்டவர்க்கு கேட்டவரும் தரும் அன்னை மலை மாகாளி அம்பிகை மூலவருக்கும் விமான கலசங்களுக்கும் யாகசாலையில் கொண்டு வரப்பட்ட தீர்த்த கலசங்களானது கொண்டு செல்வதை நாம் கண்ணார கண்டு கொண்டிருக்கின்றோம். விமானத்தில் உள்ள கலசங்களுக்கு சிவாச்சாரிய பெருமக்கள் தற்பொழுது மலர்களை தூவி மாலை அணிவித்து யாகசாலையில் கொண்டு வரப்பட்ட 4 காலமும் வைத்து பூஜை செய்யப்பட்ட யாக வேள்வியிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தமானது இன்னும் சற்று நேரத்தில் விமான கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு விமான கலசத்தில் ஊற்றப்பட்ட கும்பாபிஷேகமானது இன்னும் சில வினாடி நடைபெற உள்ளது. அங்கே கூடியுள்ள கூட்டங்கள் அனைவரும் அந்த கும்பாபிஷேகத்தை காண ஆவலுடன் காத்திருப்பதை நாம் காணலாம். அதாவது தினமும் அபிஷேகமானது நடைபெறும். தற்பொழுது அந்த விமான கலசங்களின் மீது தீர்த்தங்கள் ஊற்றப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். புனித தீர்த்தங்கள் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகமானது இனிதே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தற்போது மகா தீபாராதனையானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆலயத்தில் உள்ள மூலவர் சிலையோ அல்லது பரிவார மூர்த்திகளோ அபிஷேகமானது அனுதினமும் நடக்கும். ஆலயத்தை பொறுத்து தினமும் அல்லது முக்காலமும் நடைபெறும். ஆனால் கும்பாபிஷேகமானது 12 வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும். அதனை காண ஆவலோடு கூடியிருக்கும் பக்த பெருமக்களை நாம் காணொலியில் கண்டு கொண்டிருக்கின்றோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது போல கோபுரத்திற்கு தீர்த்தங்கள் விடப்பட்டு பரிவார மூர்த்திகளுக்கு தற்போது புனித தீர்த்தமாகப்படுகிறது. மாப்பிள்ளை விநாயகர், மகா முனீஸ்வரர் தற்போது தீர்த்தமிடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆதி வாராகி அம்மனுக்கும் தீர்த்தமிடப்பட்டு தற்போது துர்க்கை அம்மனுக்கு கலச தீர்த்தமானது விடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கோயிலுடைய கருட கம்பம் என சொல்லக்கூடிய ஜோதி வைக்கக்கூடிய அந்த மரத்தில் தீர்த்தம் ஊற்றப்பட்டு தற்போது மூலவருக்கு கலச தீர்த்தம் விடப்பட்டு மகா தீபாராதனை நடைபெறுவதை நாம் காணொலி கொண்டிருக்கின்றோம். ஆத்தாளைங்கள் அபிராமவல்லி என்றமெல்லாம் பூத்தாளை மாதரும்பு நிறத்தாளை உயிரங்க காத்தாளை அங்கில் பாசாமல் கரும்பு கிணித்துறோ கருதியில்லை என்பதைப் போல அன்னையை வணங்குவதற்கு எந்த குறையும் இல்லாமல்
நாடும் வளம் பெறும் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக மாகாளி அம்மனுக்கு பக்த பெருமக்கள் கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்கள், அதாவது அதில் முதல்படியாக அன்னைக்கு பாலாபிஷேகம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை, லாம்பல்ல உமையவளுக்கு மகா தீபாராதனை நடைபெறுகின்றது. தற்பொழுது பக்தகோடி பெருமக்களால் பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்களானது அன்னைக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அலங்கார தீபாராதனை நடைபெறுகிறது. ஓம் சக்தி பராசக்தி. வணங்கி வரும் பேர்களுக்கு அம்மாவுக்கு நல்ல வரம் கொடுப்பாரு. ஆலேலம் கும்மி ஆலேலம், ஆலேலம் கும்மி ஆலேலம். வேடும் பேர்களுக்கு அம்மா குறைகளை தீர்த்திடுவாள். தன்னை தானாதீனம் தன்னானே, தன்னம் தானே தானாதீனம் தன்னானே. மனமுடியா பெண்களுக்கு அம்மா மனமுடிய வரம் கொடுப்பாள். கும்மியடி கண்ணே கும்மியடி, நல்ல மழைய கொள்ளுங்க கும்மியடி. மழலை இல்லா பேர்களுக்கு அம்மா மழலை வரம் கொடுத்திடுவார். தன்னை தானாதீனம் தன்னானே, தன்னம் தானே தானாதீனம் தன்னானே.